இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுனால் என் கைகாலை நீட்டுகிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுனால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறபடினால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் கிரியை செய்யும். இந்த சரீரத்தில் இருக்கிற வல்லமை இதை விட்டு கடந்து போனால் இதை பிணம் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் மனிதன், அதுவரைக்கும் திறமைசாலி, அதுவரைக்கும் ஞானவான், அதுவரைக்கும் பல வட்டங்கள். ஆனால் உள்ளே இருக்கிறவன் கடந்து போனால் இவன் பிணம். ஏன்? அவனுக்கு கொடுத்த மரியாதை, மதிப்பு எல்லாம் மண்ணோடு மண் மட்கி விட்டது. அப்ப இது யாருக்கு என்று கேட்டால் இந்த சரீரத்திற்கல்ல, உள்ளே இருக்கிறவனுக்கு. இப்ப உள்ளே இருக்கிறவன் போய்விட்டான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஆளுகிறவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? உங்களுக்குள்ள யாசுவா இருக்கிறாரா? உங்களுக்குள் யாசுவாவுடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவீர்களே. ஆனால் அதற்கு விரோதமாய் கடந்து வருகிற சத்துருடைய கிரியைகள், பிசாசுடைய போராட்டங்கள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எதுவும் ஒன்றை நெருங்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஆசை பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கும்?